இது வரைக்கும் பொம்பளை கிட்ட மட்டும் தான் நீங்க பிரச்சனை பண்ணாம இருந்தீங்க. இப்ப அதையும் பண்ணிட்டீங்க. வெக்கமா இருக்கு. சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்க. இனி என்னால முடியாது. கோவப்படாம நடந்ததெல்லாம் மறந்துட்டு எங்களை மன்னிச்சிடுமா. இனிமே அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம். இது எம்எல்ஏ சத்தியம். ஆமாண்டா, ஏதோ தெரியாம நடந்து போச்சு. நாங்க இத வேணும்னே செய்யல. எம்எல்ஏ சத்தியம். போது நிறுத்துன. இங்க இருந்தா உங்களால ஆட்டம் போட முடியாதுன்னு தானே என்ன படிக்க வைக்கிறேன்னு வெளியூருக்கு அனுப்பிட்டீங்க. இல்ல அந்த பொண்ணு பாடா படுத்தி அவமானப்பட வச்சுட்டீங்க. பாவம் அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு யோசிச்சு பாத்தீங்களா? அந்த மாதிரி என்ன யாராவது பண்ணிருந்தா வெட்டி போட்டுருவோம். பாத்தியா, இதோ இந்த முரட்டுத்தனத்தை பார்த்து தான் நான் பயந்துட்டு இருக்கேன். உங்க முரட்டுத்தனம் உங்களை எங்க கொண்டு போய் விட போகுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு பயமா இருக்கு. இனிமே அப்படி நடக்காதுமா. இப்ப எங்களை என்ன பண்ண சொல்ற? வேணும்னா அந்த பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க. ஏடா முதல்ல இந்த அழுகையை நிறுத்துறா. நாங்க வாழறதே உன் சந்தோஷத்துக்காக தானே. ஆமாமா. அப்படி இருக்கையில நீ அழுதினா அதை எங்களால தாங்க முடியாதுடா. சாரி சங்கீதா, ஏற்கனவே உங்க அத்தை ஒரு சந்தேக பிராணி. 1 மணி நேரம் லேட் ஆனாலே 1000 கேள்வி கேட்கும். 2 நாளைக்கு மேல ஆயிடுச்சு, என்ன கேட்க போதும்? உன்னை அந்த கடவுள் தான் காப்பாற்றணும். இந்த ஜனகன அடியே சுப்பு, இவளுக்கு சாணி தனி சன்மானம் எப்படி சரியா போகும்? ஏண்டி 4 நாளைக்கு முன்னாடி பாட்டு கச்சேரிக்கு போற, ஒரு நாள்ல திரும்பி வந்துருவேன்னு சொல்லிட்டு இப்ப வந்து நிக்கிறியே, எவ்வளவு திமிர் இருக்கும்? எங்களை பார்த்தா மனுஷங்க மாதிரி தெரியுதா இல்ல வாளில இருந்த கழுத மாதிரி தெரியுதா? உனக்கு பண்ண வேண்டிய பூஜை நிறைய இருக்கு, வாடி உள்ள. இவ்வளவு வீட்டுக்குள்ள கூப்பிடுறியா? இதுக்கு மேல இவ்வளவு வீட்டுக்குள்ள சேர்த்தா இந்த அக்ரகாரத்துல நம்ம மான மரியாதை வேட்டையை ஒத்துட்டு வெளியே போயிடும். டேய் மாதவா, வந்துருச்சுடா உன் கனவு கண்ணி. எனக்கு மட்டுமா அவ கனவு கண்ணி? எல்லாருக்கும் தான். சுப்பு, வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். வீதியில எதுக்கு இந்த ராமாயணம்? ராமாயணமா கீமாயணமா? ஏதோ தூரத்து சொந்தன்னு நீ என் காலை பிடிச்சதுனால சொந்த பந்தம் இல்லாத இந்த அனாதையை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்ட. 4 நாளா என் கூட இருந்துட்டு வந்த இவள இதுக்கு மேலே நம்ம வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டா நம்ம மான மரியாதை கோயிந்தா இரு வர. என்னமாச்சு? நான் எந்த தப்பும் பண்ணல மாமா. என்ன நடந்துச்சு? அத நான் சொல்றேன் கேள்வி. நீ டவுன்ல எத்தனை பேரோட சுத்தணுங்கிற லிஸ்ட் என் பேக் பாக்கெட்ல இருக்குடி. இவளை பார்த்து நம்ம வீட்டு பொண்ணுங்களும் கெட்டு போயிடுவாங்க. இந்த ஓடுகாலி இங்க இருக்க கூடாது. வெங்கடேசா, ஜாகிரதையா பேசு, மரியாதை கேட்டுரும். மரியாதை அது கிரியாதை அது. நம்ம வீட்டை தப்பு வச்சுட்டு அவர் மேலே ஏன் கோவப்படுற? இந்த மாதிரி மானம் கட்டவன் நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு தகாது. போடி போடி வெளியே போடி. அம்மாடி சங்கீதா, முதல்ல இவள இங்க இருந்து அனுப்புங்க, இல்ல நாங்க உங்களை இந்த அக்ரஹாரத்துல இருந்து அனுப்ப வேண்டியது இருக்கும். அம்மாடி சங்கீதா, கொஞ்ச நாளைக்கு என் ஃப்ரெண்ட் ராமநாதன் வீட்டுல. வேண்டாம் மாமா, இப்பவே என்னால நீங்க நிறைய சிரமத்தை அனுபவிச்சிட்டீங்க. ஏண்டி சிவராத்திரி அன்னைக்கு நடுராத்திரி ஷோ போகலாம் வான்னு கூப்பிட்டதுக்கு ரொம்ப பத்தினி மாதிரி பிகு பண்ண? அப்ப நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, அதனால இப்ப இவளை வேசி ஆகிடும். இப்போவாவது நீ புத்திசாலித்தனமா ஒத்துக்கிட்டினா சத்திரத்துல தங்க வச்சு நாங்க எல்லாரும் ஒத்துழைப்பு தரோம். தம்பி, அந்த பொண்ணை விட்டுடு. ஓஹோ, நீங்க தானே இவளை வச்சிருந்த பெரிய மனுஷங்க. ஏய் விடு போ. டேய், எங்க ஏரியால வந்து எனக்கு ஆர்டர் போட நீ யாரா? அவளை பத்தி உனக்கு தெரியலடா கண்ணா. தெரிய வச்சிடலாமா? எந்திரி. தம்பி, உனக்கு விவரமா சொல்லட்டுமா இல்ல சுருக்கமா சொல்லட்டுமா? விவரமாவே சொல்லு. விவரமாவா? இது வெறும் சாம்பிள் தாண்டி. இன்னும் கொஞ்சம் விவரமா தெரிஞ்சுக்கணும்னா திங்கள் சந்தையில வந்து கேளு. கேடிஎன் கம்பெனி ஓனர்ஸ் யாருன்னு கேட்டா பச்சை குழந்தை கூட படிச்சுட்டு சொல்லும். போடா. எனக்கு அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல. தயவு செஞ்சு வீட்டுக்கு கூப்பிடுங்க. பணம் எவ்வளவு வேணும்னாலும் கேளுங்க. டேய் படுபாவீங்களா? உங்க பணத்தை வச்சு எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் விலைக்கு வாங்கலாம்னு பாக்குறீங்களா? அநியாயமா அந்த பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களா? இந்த பாவம் உங்களை சும்மா விடாதடா. 7 ஜென்மத்துக்கு உங்களை துரத்திக்கிட்டே வரும். போகடா, போக போகடா. இந்த பாருமா, எங்க ரூட்டு வேற, உன் ரூட் எதுன்னு சொன்னா கொண்டு போய் டிராப் பண்றோம்.
எங்க போகணும்னு சொல்லுமா, கொண்டு போய் விட்டுறோம். டேய், எங்கடா போய் விடுவ? இந்தா இந்த பணத்தை வச்சுக்க, எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழ. இந்தா வாங்கிக்க. ஏய், பாட மட்டும்தான் தெரியுமா, பேச தெரியாதா? வெறுப்பேத்தாதடா பாவம் அந்த பொண்ணு, நீ வாங்கிக்கோமா. ஆவாடே, விட்டுது சொல்ல. பாவண்டா, கஷ்டமா இருக்கு. பணம் ஏதாச்சும் வேணும்னா சொல்லி அனுப்பு, நான் அனுப்பி வைக்கிறேன். நாம அனுப்பி வைக்கலாம்னு. ஜிபே எடுன்னு. சரி சரி எடுக்கிறேன். என்னடா இந்த பொண்ணு தண்ணியில வந்து தற்கொலை பண்ணிக்க போறாளா? அந்த பாவம் நமக்கு பிடிச்சிடும் போல இருக்க. ஏய் ஏய் ஏய், என்னம்மா இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்க? அதோ இருக்க வாழ்றதுக்கு வழியை காமிச்சா ஆத்துல குதிச்சு சாக பார்த்தா செய்யறது செஞ்சுட்டு எப்படி உட்காந்துருக்க பாரு. மிரட்டாதரா, இப்பதான் ஆத்துல வந்து தற்கொலை பண்ணிக்க போனா, இப்படி மிரட்டினா கிணத்துல விழுந்துட போறா. அப்புறம் நான் தான் போய் காப்பாத்தணும். என்னது? நாம காப்பாத்தணும். தங்கச்சி, இந்த ஊம தேவதையை உள்ள கூட்டிட்டு போய் அவ கிட்ட பேசி அவளுக்கு என்ன வேணும், எங்க போகணும்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுமா. வாங்க. 3 நாளா? ஆமா சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். இந்த டைப்ரைட்டர் என்ன மாதிரியே இருக்கு. நான் ஒன்னு அடிச்சா அதுவும் அடிச்சுக்குது. செருப்பு. நோ நோ நோ, ஹாலிடேஸ்க்கு கண்டிப்பா இங்க ஊருக்கு போணும். எக்ஸ்கியூஸ் மீ. 5 காஃபி. 5 காஃபி இல்ல, 5 வருஷம். 5 வருஷம் நான் உன் பின்னாடி சுத்தி இருக்கேன். இந்த 5 வருஷம் நான் மெடிக்கல் படிச்சிருந்தா டாக்டரா இருப்பேன், LLB படிச்சிருந்தா லாயரா இருப்பேன், அட்லீஸ்ட் ஜெயிலுக்கு போயிருந்தா இந்நேரம் ரிலீஸ் ஆயிருப்பேன். என்ன வேணும் சார்? இந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும். முடியுமா? முடியுமா? நீ அதுல போய் வேலையை பாரு போ. உனக்கு எங்க தெரிய போகுது என் பிரச்சனை? என்ன என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பைத்தியமா? எஸ், காதல் பைத்தியம். அண்ணனுங்க இருக்காங்க. எனக்கு 3 அண்ணனுங்க இருக்காங்க. 2 3 5 வருஷமா நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா சொல்லிடு. என்ன உனக்கு பிடிக்கலையா? நோ ப்ராப்ளம். டெல் மீ. உங்களை பிடிக்கல? அப்படி மட்டும் சொல்லிடாத. ஓகே. எனக்கு எங்க அண்ணனுங்கன்னா ரொம்ப உயிர். எனக்கு எல்லாமே அவங்கதான். அவங்க யார கை கட்டி கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களோ அவரைதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவரைதான் நேசிப்பேன். வேற யாரையும் எனக்கு பிடிக்காது. கொஞ்ச நாள் நிம்மதியா உன்னோட தொல்லை இல்லாம சந்தோஷமா இருந்தேன். மறுபடியும் எதுக்காக இங்க வந்த? உன் மேரேஜ் காப்பிரைட்ஸ் எல்லாம் உன் அண்ணனுங்க கிட்ட இருக்குன்னு சொன்னல, அதான் ஸ்ட்ரைட்டா அவங்களே அட்டாக் பண்ணிடலாம்னு வந்துட்டேன். கூடிய சீக்கிரமே அவங்க வாயாலேயே மாப்ள அப்படின்னு கூப்பிட வைக்கிறதா இல்லையான்னு பாரு. அநியாயமா நீ சாவ போற. I don't care. நம்ம காதலுக்காக எவ்வளவு அடி வேணாலும் வாங்கலாம், ஆனா நம்ம காதல் மட்டும் அடி வாங்கிட கூடாது. அதான் மை பாலிசி. இந்த பாலிசி இன்சூரன்ஸ் எல்லாம் என் அண்ணனுங்க கிட்ட வேகாது. ரொம்ப உணர்ச்சி வசப்படாதம்மா, உனக்கு விஷயமே தெரியாது. உங்க அண்ணனுங்களை நான் ஒரு டைப்பா கைக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். நான் குனி வாங்க, குதிப்பாங்க. கமிங் சார். பாத்தியா, சொல்லி ஒரு நிமிஷம் கூட முடியல, அதுக்குள்ள என்ன கூப்பிட்டாங்க. ஓ, எல்லா விஷயத்துக்கும் அவங்களுக்கு நான் தான் தேவைப்படுறேன். இதுக்கு பேர் தான் கிரிப்ல வச்சுக்கிறதுங்கிறது. என்னை விட்டு ஓடி போக முடியுமா, இனி முடியுமா? லெட்டர் டைப் பண்ண சொன்னேன், அடிச்சியா? இன்னும் அடிக்கல சார். அப்ப நான் அடிக்கட்டா? ஓ, உங்களுக்கு அடிக்க தெரியுமா? எனக்கு அடிக்க மட்டும் தான் தெரியும். ஐயோ அம்மா, அடிக்கிறது இதுவா? நான் டைப் படிக்கிறது நினைச்சேன். ஐயோப்பா. முன்னாடி எல்லாம் ஒழுங்கா இருந்துச்சு, வந்த பின்னாடி தான் அத்தனையும் கந்தர்கோலம் ஆயிடுச்சு. அப்பவே நான் சொன்னல,
எல்லாத்துக்குமே நான் தான் உங்களுக்கு தேவைப்படுவேன். அடிக்கிறதுனா கூட நான் தான் உங்களுக்கு தேவைப்படுவேன். எவ்வளவு மரியாதை, எவ்வளவு மரியாதை. பின்னிட்டாரே.